Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முடக்கத்தான் சப்பாத்தி. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சாஃப்ட்டான முடக்கத்தான் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு சிபி சமையல். முடக்கத்தான் கீரையை நான் சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கரெக்ட்டா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுல போட்டோம் அப்படினா நமக்கு 7 ல இருந்து 8 சப்பாத்தி கிட்ட நமக்கு வரும். அதை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேணாம். கொஞ்சமா அரைப்படுற அளவுக்கு தண்ணி விட்டோம்னா போதும். நம்ம எந்த பாத்திரத்துல மாவு பிசைய போறோமோ அந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு நம்மளால கரெக்ட்டான ரேஷியோக்கு மாவு 1 டம்ளர் 2 டம்ளர்னு சொல்ல முடியாது. நம்ம மாவு சேர்த்து தான் பெனஞ்சி பார்த்துக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். எனக்கு ஆக்சுவலா 2.5 டம்ளர் கிட்ட மாவு தேவைப்பட்டுச்சு. நான் ஒரு கைப்பிடி கீரை எடுத்ததுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணியே தேவையில்லை. ஆக்சுவலாக அந்த கீரையில் நம்ம சேர்த்து அரைச்ச தண்ணியே போதும். அந்த தண்ணி வச்சியே நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு. கடைசியாக நம்ம எல்லாம் பிணைஞ்சிட்டு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு மாவு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு half an hourக்கு அப்புறமா நான் மாவை இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி கோதுமை மாவில் திரட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா சின்னதாக உள்ளங்கை அளவுக்கு ஒரு ரவுண்டு பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம முக்கோண சப்பாத்தியாக செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதை பண்ணிடலாம். திரும்பி நம்ம கோதுமை மாவில் ஒரு வாட்டி பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம். நம்மளுக்கு இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு இஞ்சி டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் முடக்கத்தான் அரைக்கும் போது கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு வேணாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் நான் நைட்டு செய்கிறதுனால இஞ்சி சேர்க்கலை, இல்லாட்டி மார்னிங்னா நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக முக்கோண ஷேப்பில் திரட்டிட்டு கல் நல்லா சூடாக இருக்கணும் எப்பயுமே நம்மளுக்கு சப்பாத்திக்கு. அப்போ தான் நல்லா புஃப்னு உப்பி நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு எக்ஸ்ட்ராவாக மாவு இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கையில் தட்டி விட்டுடலாம். கல் இப்போ எனக்கு நல்லா சூடாக இருக்குது. இப்போ நான் சப்பாத்தி சேர்த்துட்டேன். சேர்த்து ஒரு 10 செகண்ட்ஸ்லேருந்து 20 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு நம்ம இன்னொரு வாட்டி திருப்பி போட்டோம்னா நல்லா மேலே பொங்கி வர்றது தெரியும். இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்மியான எண்ணெயிலேயே சப்பாத்தியை நம்மளால் சுட்டு எடுக்க முடியும். முடக்கத்தான் இலையில் வந்துட்டு செய்கிறது ரொம்ப ஹெல்த்தி. நம்ம ஆக்சுவலாக கோதுமை சாப்பிட்றதே ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவோம். அதுலேயும் இந்த முடக்கத்தான் இலையில் சேர்த்து செய்கிற சப்பாத்தி உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் கூடங்க. கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே முடக்கத்தான் இலையில் தோசை செய்வோம், இட்லி செய்வோம். இந்த மாதிரி சப்பாத்தி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. எப்படி கோதுமை மாவில் சாஃப்டாக சப்பாத்தி செய்யணுன்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி சிபி சமையலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நம்மளோட முடக்கத்தான் கீரை சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஊறுகாய், தயிர் இல்லாட்டி கிரேவி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. அட்டகாசமாக இருக்கும். நல்லா காரசாரமாக சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க. இந்த முடக்கத்தான் சப்பாத்தி உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சிபி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.